வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷான மின்ஸில் ஒரு சூப்பரான மின்ட் டீ தாங்க போட்டு குடித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஆக ஓஹோன்னு சொல்ல மாட்டேன், சப்புன்னு இருந்துச்சு. ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னனால எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு 11 மணி போல் ஒரு ஹேண்ட்ஃபுல் நட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா அன்றைக்கி காலையில் சாண்ட்விச் தாங்க. ஒயிட் சன்னா வித் எக் சாண்ட்விச், எக் வீட் சாண்ட்விச்னு சொல்லலாம். எதுக்காக இப்படிலாம் சாப்பிட்றேன்னு சொன்னீங்கன்னா, உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே போட்டனால வேறு வழி இல்லாமல் சாண்ட்விச் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. ஆக்சுவலாக ஆஹா ஓஹோ ஏஹே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சு சாண்ட்விச், அதில் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் மனசு தான் பூரி, மசால் தோசை, இட்லி, பொங்கல், வடை அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துச்சு. நைட்டு கூட மேகிலாம் கனவுல வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி வெயிட்டு குறையணுன்னா கொஞ்சம் வாய் கட்டுப்பாடு அவசியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சென்னா சாண்ட்விச் வந்து நான் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் சென்னா மட்டும் போட்டு பண்ணலாம்னு நினச்சேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து முட்டை இல்லைனா சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால ஓகேன்னு சொல்லிட்டு முட்டையும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக வீட் பிரெட் வச்சுட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம். சீரியஸாக சொல்கிறேங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட இது கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு லெஸ் மசாலாஸ் போட்டு சூப்பராக மேக் பண்ணி சாப்பிட்லாம். சீரியஸ்லி டாப் நாச். அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கேப்பில் தான் ஓகே கோங்குரா பச்சடி இன்றைக்கி பண்ணலாம். சிக்கன் வந்து ஆயிலே இல்லாமல் பண்ணலாம், இப்போ அதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் அப்படி பண்ணுவோம். சரி இன்றைக்கும் அதே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணோம். அப்புறம் முட்டை 3 வேளையும் முட்டைங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அதனால் முட்டையும் போட்டுடலாம் ஆம்லேட்னு சொல்லிட்டு முட்டையும் போட்டு ஆளுக்கு ஒரு 150 கிராம் ரைஸ் சாப்பிட்டுட்டு பச்சடி சிக்கன் வித் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் அந்த கேப்லேயே நைட்டு கம்புக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த கம்பு இட்லி தோசை மாவுக்கும் அரைச்சி வச்சுட்டு ஹஸ்பண்ட் தான் அரைச்சாரு, நான் வேடிக்கை தான் பார்த்தேன். அதோட நட்ஸ் பால் ட்ரை பண்ண ஈவினிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.